எங்களோட மைண்ட்ல அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தண்ணி தட்டு தான் வைக்கணும். ஒரு டம்ளர் தட்டு கொடுக்க தப்பே கிடையாது. அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்ட வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க தட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க? என்னாச்சு? நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம். ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? அப்படின்னா தீண்ட தகாதவா ஆயிட்டோம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. முடியாம போனா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க லீவ் கொடுப்பேங்கிறீங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. ஐயோ, நான் வரும்போது அந்த சனியை அப்படி பண்ணிட்டான். எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? அந்த கண்டிஷன்ல நீங்க வேற அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? இப்படி பேசினீங்கன்னா ஒருத்தர வர மாட்டாங்க. டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம். நீயா நானா அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். வீட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள், அதாவது பணிப்பெண்கள் ஒரு பக்கமும், அந்த வீட்டினுடைய முதலாளிகள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. இன்னைக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கிறது என்ன, நீங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் பற்றி தான் நீ நானா பேச வருது. நீங்க சொல்ல போற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கணும். இப்ப இவங்களே யாரோ ஒருத்தங்கள வீட்டுக்கு பணியாளரா நீங்க வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வேலைக்கு எடுத்துப்பீங்க? நல்ல ஐடியாவா இருக்கு. எங்க சொல்லுங்க. நான் வந்து நம்ம ஊர் பக்கத்திலே இருக்காங்களா அப்படின்னு பாப்பேங்க சார். வீட்டு பக்கத்திலே இருந்தா ஏதோ எமர்ஜென்சினா நம்மளும் வந்து சீக்கிரமா கூப்பிட்டுக்கலாம். அவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாரு அதெல்லாமே நான் பார்த்து வச்சுப்பேங்க. உங்க பேரு பாபு, உங்க தோப்பனார் பேரு ஏன் தேவச எது நடத்த போறியா? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வரணும் சார், நீட்டா வரணும், க்ரூம்டா வரணும். இந்த மாசம் பிறந்தா salary கரெக்டா கொடுத்துருவேன். 5000 rupees final. No discussion. One condition. நடுவுல வந்து காசு கொடு, ஒரு 500 கொடு, எனக்கு 200 கொடுன்னு கை மாத்தா கேட்க கூடாது. ஒரே ஒரு முறை ஆயுத பூஜைக்கு பொறி கொடுத்தீங்க, தொட்டுக்க நாட்டு சக்கரை இல்லையான்னு கேட்டேன், வேலையை விட்டு தூக்கிட்டேன்னு மிரட்டினீங்க. ஓகே, வேற? எஸ் மேடம், சரிங்க அப்படின்னு நம்மள மதிப்பு கொடுத்து பேசுறாங்களா? அப்புறம் எத்தனை வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு கேட்டுப்பேன். ஒரு 3-4 இடத்துல வேலை பார்த்தா எடுக்க மாட்டீங்க. கருத்துக்களை மிக கச்சிதமாக கவுகிறீர் போங்கள். எவ்வளவு ஒரு மனிதனால செய்ய முடியும்னு நானும் கொஞ்சம் கணக்கு போட்டுப்பேன். அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்களான்னு பாப்பேன். அந்த பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போனா அப்படி நிறைய லீவு வரும். அப்ப நீ பேசுற அன்பு, பாசம், கேர் இதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள மட்டும்தான். செல்ஃபிஷா. அப்புறம் இந்த salary advance கண்டிஷனா சொல்லிடுவேன். கண்டிப்பா நான் salary advance ஆர் எனி டைப் ஆஃப் அட்வான்ஸ் கடன் நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். 150, 10, 20, 10 காசு 20 காசு. அது ஏன் நான் வந்து 5000 ரூபாய் கொடுமா, 10000 ரூபாய் கொடுமான்னு salary advance வாங்கிப்பாங்க. மாசம் மாசம் 1000 கழிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. எங்க பேஸ்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? அதுக்கு நான் அக்ரி பண்ணி இறங்கிட்டேன்னா நான் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றேனோ அதெல்லாம் அடுத்துல இருந்து செய்வாங்க. சொல்லாம கொள்ளாம லீவ் எடுக்கிறது, லேட்டா வர்றது, என்னால ஒன்னும் செய்ய முடியாது. புதுசா ஒருத்த வேலைக்கு வந்தானே, எங்கடா அவன்? அவன் காலையில இருந்து வரல. எங்க போனா? அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியாது. நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன், என்ன நம்பி நீ வேற எங்கேயாவது கடன் வாங்க. டான்னு நீ கேட்காம உனக்கு காசு 1ஆம் தேதி வந்துரும். என்ன நம்பி நீ 100 தடவை கடன் வாங்கலாம். ஆனா என்கிட்ட பிள்ளைய மட்டும் எல்லாட்டு பெத்து போட்டுருங்க, காசு கேட்டா நொல்லேனுங்க. போங்கடா மூதவிகளா. ஒர்க்கிங் உமன் நானு. ஃபர்ஸ்ட் என் டைமுக்கு செட் ஆகுதான்னு நான் பாப்பேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி salary advance அது எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி. தேர்ட் வந்து க்ரூம்டா வரணும். பேசுற விதமும் ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் டீசென்ட்டா பேசணும். சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும். நல்ல தமிழ் தான், சென்னை தமிழ். ஸ்லாங் வந்து கொஞ்சம் பாப்பேன் சார். என்ன ஸ்லாங் பாப்பீங்க? இந்த பேசும்போது கழுத கஸ்மாலம் இல்ல, நீ அதுன்னு எல்லாரும் ஸ்லாங்னாலே உடனே சினிமாவை பார்த்து சென்னை ஸ்லாங்கே சொல்றீங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? யாரு நார்மலா இப்பெல்லாம் பேசுறீங்க? இப்போ யார்கிட்ட வேணாலும் நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. யாராவது ஒருத்தர் கழுத என்னன்னோ சொன்னாங்க, அது எனக்கு கூட பேச வரல. யாராவது பேசுறாங்களா பாருங்க. சாரி சித்தப்பா, கால பல்லு வளக்கல வாட்டர் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஐயோ, நான் வரும்போது அந்த சனியை அப்படி பண்ணிட்டாமா அப்படின்னுவாங்க. அதுதான் நான் ஸ்லாங். நாங்க யாருமே அப்படி பேசல, ஆனா அவங்க 4-5 முறை பேசிட்டாங்க. கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. ஃப்ளோவுல கெட்ட வார்த்தை வருமா? நீங்க இது டீசென்சி, இது நான் டீசென்சின்னு தீர்மானிக்கிறது ஒரு எளிய மனிதர்களின் மொழி மீது நமக்கு ஒரு சிறிய உதாசீனம் இருக்கு. நான் அடக்கி பேசுங்க. ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நக்கல் விரவல் என்னோட விட்டு சொல்லிட்டான். ஆக்சுவலா இப்ப இவங்க அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சில கண்டிஷன்களை வச்சிருக்காங்க. ஆனா இவங்க சொல்றதுல உங்களுக்கு எது உண்மையிலேயே சங்கடம், இவங்க வீட்டுக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னா சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். இப்ப இந்த மேடம் சொல்றாங்க நாங்க பைசா கொடுக்க மாட்டோம்ன்றாங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிஞ்சு. இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இவங்களுக்கு பேங்க்ல லோன்லாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்தா என்ன? சம்பளத்துல குச்சிக்க போறீங்க, அதுதானே நான் கேக்குறோம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஒரு ஆள் வந்து 4 வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது டயர்டா வருவாங்க, அழுக்கா வருவாங்கன்னாங்க. அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க சொல்லுங்க? என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கே இருந்தா அந்த ஒரு வீட்டு சம்பளத்தை வச்சு நாங்க குடும்பம் பண்ண முடியுமா? எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியுமா?
லென்த்தா கேட்டாலும் நல்லா கேக்குறா. ஒரு 4 வீட்டுக்கு போயிட்டு வரும்போது நீங்க வந்து ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. நான் என்னோட வீட்ல பிராக்டிக்கல் என்ன நடந்துச்சுன்னா அவங்க வரும்போது ரொம்ப களைச்சு அப்படியே வேர்வை அப்படியே ஊத்தும். I'm always very hygienic, clean and neat. இப்போ அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறோம். போனோம்னா சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கிறாங்களா? பாத்திரம் தேய்க்க போறோம், கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா? உழைக்காம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வரோம் நாங்க. வீடு பெருக்கி துடைக்கிற அந்த மாப்பு துடைக்கும் போது வேர்த்து போகாதா? ஒரு கிச்சன்ல போய் சமையல் பண்றோம், அடுப்பணையில என்ன பண்ண முடியும்? வேர்த்து போகாதா? ஒரு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னா அடுத்த வீட்டுக்கு போகும்போது எப்படி நாங்க அந்த முதல் வீட்லயே ஃப்ரெஷ்ஷா இருக்க மாட்டோம்? வேலை சொல்லியே கொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். அது நாங்க தப்புன்னு சொல்லல சார், அது இயற்கை. ஒரு நாள் அந்த வரும்போது ஃப்ரெஷ்ஷா வரணும்னா எப்படி? அதுக்கு ரீசன் சொல்லுங்க. இப்ப நான் என் வீட்டுக்குள்ள நான் வீட்டு கிச்சன் வரைக்கும் விடுவேன். சோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெளியில பாத்திரம் தேய்க்க செல்வாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இப்ப எங்க வீட்ல சின்ன குழந்தைங்க வச்சிருக்கேன். எனக்கு அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்ல. ஒண்ணும் நான் சொல்ல மாட்டேன். வெளியில குழாய் இருக்கு, முகம் கழுவிட்டு உங்க ஹேர் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பேசுவடி. நீ எல்லாம் பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. இப்படி வேர்வையோட போறதுனால நம்மளுக்கு இன்னமும் இந்த நாய்ங்களுக்கு சோறு போற மாதிரி தனியா ஒரு தட்டு, ஒரு டம்ளரு. நாய் வளர்த்துறாங்க மாப்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. அவங்க சொல்ற கம்ப்ளைன்ட்லாம் இப்போ கிடையாது சார். மேபி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இல்லன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க இல்லன்னு வெச்சுக்கோங்க, இருக்கு இல்லமே. உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத பல உண்மைகளை புதைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் சொல்ல வச்சிராதீங்க சார். அப்புறம் அவங்க சொன்னாங்க 4 வீட்ல வேலை பார்த்து எப்படி ஃப்ரெஷ்ஷா போக முடியும்? நம்ம டப்புன்னு தாண்டி போறீங்க. அவங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாவே தெரியலையா? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. வீட்டுல தனி தட்டு டம்ளர் குடுக்குறீங்க, அது ஈஸியா தாண்டி போறீங்க. இல்ல சார், சில பேர் வீட்டுல அப்படி இருக்காங்க. நாங்களே எங்க வீட்டுல எல்லாருமே தனித்தனி பிளேட் தான். அவங்களுக்கு ஒரு பிளேட் தனித்தனியா தான் இருக்குது. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லைங்களா சார்? அது வந்து பின்னாடி தூக்கிட்டு போயிட்டு அந்த தொடப்ப கட்டை வைக்கிற இடத்துல, மொர வைக்கிற இடத்துல வைக்கிறது. உங்க தட்டெல்லாம் அங்க வைப்பீங்களா? ஒரு டம்ளர் தட்டு கொடுக்க தப்பே கிடையாது. இந்த ஹவுஸ் ஓனருங்க திருந்தவே மாட்டாங்க. இவங்க வீடு கட்டுறப்ப ஹவுஸ் ஓனருங்க ஆணவத்தை சேர்த்து கட்டிடுறாங்க. உங்க வீட்டுக்கு வர்றவங்க க்ரூம்டா இருக்கணுங்கிற அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா நீங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருக்க நடைமுறையெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண யாஜிக்கு இருக்கு? அவன் வேற ஜாதிடா. ஏய் அவாங்கிறியே. இப்பெல்லாம் அந்த நடைமுறை இல்லைன்னு சொல்றீங்களே, நான் இந்த தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இங்க யாருக்கெல்லாம் தனி தட்டு டம்ளர் நீங்க வேலை பார்க்குற இடத்துல இருக்கு? தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. கடைக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க. ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி கொடுப்பாங்க. ஆனா பக்கத்திலேயே ஒரு நாய் இருக்கும், அதை இப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டம்ளரை குடிச்சீங்கன்னா அந்த வாஷ் பேஷன்ல கழுவாதீங்க, வெளியில எடுத்துட்டு போய் கழுவுங்க அப்படின்னுவாங்க. உனக்கு மனசாட்சி இல்ல, உனக்கு இதயம் இல்ல. வேற யாருக்கு தனி தட்டு டம்ளர் என்ன இருக்கு? யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. கம் அவுட். இப்போ எனக்கு நான் வேலை செய்றேன், நான் சமைக்கிறேன் சார். அந்த வீட்லயே ஒரு பொண்ணு மேல் வேலை பாக்குறாங்க. ஆனா ஒரு தட்டு தான், ஒரு டம்ளர் தான். நாங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட முடியாது. ஐயையே, வர சாட்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது, நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது. டீனாலும் தண்ணினாலும் அதே ஒரு டம்ளர் தான். அப்ப அவ சாப்பிட்டுட்டு கழுவிட்டு சிங்க் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த இடத்துல அந்த தட்டு அந்த டம்ளர் வச்சுட்டு போயிடணும். என்ன கொடுமை பார்த்தடா. இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுட்டு அதே கழுவி அங்க வச்சணும். இதுதான் எங்களுக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் தான். ஆனா அவங்க வீட்டுல பாத்திரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆண்டவங்களாவே இருக்கணும், நீங்க அடிமைகளாவே இருக்கணும். சார், எங்க வீட்ல வந்து தட்டு டம்ளர்ல தனித்தனியா கொடுக்குறோம். இப்போ என்னோட ஜெனரேஷனுக்கு நான் புரிஞ்சுக்குருவேன். எங்க வீட்ல பாட்டி எல்லாம் இருக்காங்க. சோ நான் வந்து நாங்க சாப்பிடுற தட்டை கொடுத்தா திட்டுவாங்க. ஓ, உங்க பாட்டி இதுக்கு மட்டும் தான் திட்டுவாங்களா? ஆமா சார். உங்க பாட்டி சொல்ற எல்லாத்தையும் கேட்கற ஆள் தான் நீங்க. நீங்க ஒரு டாட்டூ போட்டிருக்கீங்கல்ல, இது உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? அதுக்கு தான் சார் திட்டினாங்க. இந்த இடத்துல கை தூக்குங்க, காட்டுங்களேன். இந்த டாட்டூவை உங்க பாட்டி ஒத்துக்கிட்டாங்களா? ஆக மொத்தம் என் குடும்பத்துக்கு கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் என்ன கேக்குறேன், இத மேனேஜ் பண்ண தெரிஞ்ச நீங்க இது ஒரு தீண்டாம இது தவறுன்னு உங்க பாட்டி கிட்ட பேசி மேனேஜ் பண்ணுமா இல்லையா? வாட் இஸ் கால்ட் எஜுகேஷன்? அப்ப படித்ததோட நோக்கம் என்ன? உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச அந்த டைமிங்ல யோசிக்கிறது. ஒரு நாள் நான் இப்ப எடுத்து கொடுத்தேன்னா அன்னைக்கு வீட்ல ஃபுல்லா சண்டை தான் சார். நான் ஒன்னு சொல்றேன். அந்த காரணத்துக்காண்டி நான் என்ன சொல்ல வரேன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்குறது இல்ல. நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ். எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர். எம்ஏ பிஎட். எம்ஏ டீச்சர். டீச்சர். சே, சிரிக்கறடி. வெக்கமா இல்ல? டீச்சர் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். சோ நம்ம நாகரிகமாக வளர்ந்திருக்கிறோங்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய இந்த வார்த்தை, என்னுடைய இந்த செயல் இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். அந்த தட்டுல வச்சு சாப்பிடவே முடியல. தட்டும் உடைஞ்சிருக்கு, டம்ளரும் உடைஞ்சிருக்கு. அந்த வீட்டுல நான் சாப்பிடாமையே தான் சார் காலையில போனா மத்தியானம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வருவேன். எனக்கு ஆத்திரங்கள் வருது. இந்த பொண்ணுட்ட ஏன் அழறீங்க? என்னாச்சு? நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும்.
இல்ல ஏன் இவ்வளவு எனக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் இப்ப இருக்கான்னு. இல்ல சார் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தானே சார் அவங்க வேலைக்கு வராங்க. ஏதா ஒத்துக்கிட்டு புரியுதா? தனியா தட்டு தருவோம், தனியா டம்ளர் தருவோம்னு சொன்னீங்களா? அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க. இப்போ எல்லா வீட்லயுமே என்னன்னா அவங்களுக்கு தனி பிளேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தாடா உனக்கு பாதி எனக்கு பாதி. இத நான் எப்படி சாப்பிடுறது? அத கீழ வச்சிட்டு கையில வாங்கி சாப்பிடுறா. அதனால அவங்களுக்கு தனி தட்டு குடுக்கறதுல என்ன சார் கஷ்டம்? இதுல ஒரு சின்ன நவீன தீண்டாமை இருக்கு. அந்த நாகரிகமா நம்ம ஆளுக்கு ஒரு தட்டுன்னு நம்ம சொல்றோம். உங்கள் தட்டு வைக்கப்படக்கூடிய இடத்துல அது வைக்கப்படுவதில்லை. ஏன் தகுதி என்ன அவன் தகுதி என்ன? என்னது தகுதியா? என்ன நீ பெரிய ராய ஒரு 5 கப்பல் வச்சிருக்க, அவன் 1.5 கப்பல் வச்சிருக்க, உங்களுக்கு கூட தகுதி பேதம் வந்துருச்சு. முன்னால ரொம்ப வெளிப்படையா பண்ணா நீ புலக்கடை பக்கம் தான் வரணும். இங்க யாரெல்லாம் தனி தட்டு கொடுத்துருக்கீங்க? அப்ப அவங்களே சொல்லுங்க ஏன் தனி தட்டு கொடுத்துருக்கீங்க? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். சொல்லி ராஜா பாரம்பரியமா அப்படியே பழகிட்டோம் சார். நாங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி தான் சார் சாப்பிட்டுருக்கோம். நீங்க பாரம்பரியம்னு சொல்றத நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு தனியா ஒரு தட்டு கிட்டுன்னு வச்சிருந்தாங்கல்ல, அதையே பாரம்பரியமா ஃபாலோ பண்றீங்க போல இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். வேலைக்காரங்களுக்கு இல்லைங்க சார், நாங்களே அப்படி தான் சாப்பிடுறோம். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல சத்தியம் பண்ணி சொல்றேன், தட்டு மாத்தி சாப்பிட்டதே இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. மாட்னாடா மானஸ்தன் சொல்லுங்க. சாப்பிட்டுருக்கீங்க. ஆனா இவங்களோட மட்டும் தனியா ஒரு இடத்துல பத்தாம தனியா ஒதுக்கி வைக்கிறீங்களே, அது ஏன்? இவ்வளவுதான் கேள்வி. அவ வேணா வரணும்டா. ஏய் வரணும்ங்கிறது கொடியில மட்டும் தான்டா இருக்கணும், மக்கள் மனசுல இருக்கப்படாதா? அவங்க அத ஒரு எச்ச மாதிரி தான் நம்ம அப்படி நினைச்சு தான் செய்றோம். இப்ப நீங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்கு, அத அவங்க கழுவுறாங்க. அவங்க சாப்பிட்ட தட்டுல எச்சல் இருக்குது, அவங்க கழுவிர போறாங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு அதுக்கு ஒரு தனித்தட்டு கொடுக்கணுங்கிற என்ன வருது? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆரம்பத்துல இருந்து அப்படியே கொடுத்து பழகிருக்கோம் சார். அதுதான் சரிங்க சார். இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏதோ பயங்கரமா மாறிட்டோம். அலுவல் ரீதியாக பணி செய்யக்கூடிய பெண்களுக்கான பாதுகாப்பு, சுதந்திரம், உரிமை சம்பந்தமா பல பேசுறோம். ஏற்கனவே கொடுத்த உரிமைக்கு தான் ஆம்பளைங்க எல்லாம் மண்டை பிச்சிட்டு அலையறானுங்க. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உரிமை வேணும்? ஆனா அதை பேசக்கூடிய இடத்துல இருக்க நீங்க உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தனியா ஒரு தட்டு கொடுப்பேன், கேட்டா ஹைஜீன், எச்சி பாத்திரத்துல நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொன்னா இது என்ன மாதிரியான மாநிலம்? நம்ம எங்க மாறி இருக்கோம்? நான் பேசுற பாஷையும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்ல, நீங்க தான். அப்ப உங்க மனசுல அப்ப என்ன இருக்குன்னு நீங்க யோசிங்க. எங்களோட மைண்ட்ல என்ன ஓடி இருக்குனாக்கா அவங்க வந்து வேலைக்காரவங்க, அவங்களுக்கு தனி தட்டு தான் வைக்கணும். உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியாதா? சார் அது என்னைக்கு மாறுதோ அப்பதான் மத்ததெல்லாம். நான் என்ன கேக்குறேன், அப்ப அது ஒரு தீண்டாமை இல்லையா? உங்களுக்கு அது தெரியலையா? காலம் இவ்வளவு மாறி இருக்கு. அதெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. நாங்க அவங்க சாப்பிட்ட தட்டுல நாங்க சாப்பிட கூடாது. நாங்க சமைக்கிறத அவங்க சாப்பிடுறாங்க, அப்ப நாங்க சுத்தமா இல்லையா? இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா, ரொம்ப டிபிகல்ட்டா இருக்கு. அப்படி இல்ல சார், அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க சார். அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம். சார் நாங்க எங்க வீட்டுல காஃபிக்கு தனி டம்ளர் கொடுக்குறோம். என்ன ரீசன்னா பழைய கால பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றது கிடையாது, ஹெல்த் இஷ்யூக்காக தான் சார் பாக்குறோம். இப்ப கெஸ்ட் வராங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்க தங்கச்சி வராங்கல்ல, அவங்களுக்கு தனி டம்ளர் இருக்கா? இல்ல சார், இவங்க நிறைய இடத்துல வேலைக்கு போறாங்க இல்லையா? உங்க தங்கச்சி கூட 4 இடத்துக்கு ஆபீஸ்க்கு போறாங்க, மாலுக்கு போறாங்க, வெளி இடத்துக்கு போறாங்க. செத்தங்கடா, அவ உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இப்ப அவரிடமிருந்து வராத நோய் உங்கள் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணிடமிருந்து மட்டும் வரும்னு நீங்க எப்படி தீர்மானிச்சீங்கன்னா கேக்குறேன். இது வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ தான சொல்றோம் சார். ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. முன்னால தீண்டாமை பேசுறப்ப இதைத்தான் சொன்னாங்க, ஆரோக்கியம், சுத்தம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதே தான் நீங்களும் சொல்றீங்க. அவ்வளவுதான், எந்த பெரிய வித்தியாசமும் இதுல இல்ல. என்னைக்கு தான் நீங்க எல்லாம் வெளியே வர போறீங்களோ, ஆனா நீங்க எல்லாம் உருப்பட போறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணி போடுறோம். வீடியோ பாக்குற எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருந்தீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க லீவே கொடுக்க மாட்டாங்க. நாங்க சொல்லாமே அவங்க எடுத்துக்கறாங்க சார் லீவ். நீங்க லீவ் கொடுத்தா எடுத்துக்க போறாங்க. ஒரு 3 நாளோ 4 நாளோ உங்களுக்கு லீவ் கொடுக்க தானே வேணும். ஏன் லீவ் கொடுப்பதில்லை? எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவ் வேணும். 2 நாளைக்கு லீவா? இப்போ டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். டெத்துக்கு போவேன்னு சொல்லுவீங்க. அவங்க பார்ட்டி எவ்வளவோ தேவலமா. பொதுவாவே லீவ் கொடுத்தா எங்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா எங்களுக்கு ஸ்பாயில் ஆகும். மத்தவங்களுக்கு ஒண்ணுனா மயிரா கூட மதிக்க மாட்டீங்க. பேச்சு மட்டும் மதர் தெரேசா மாதிரி. வெக்கமா இல்ல? எங்களால ரொட்டீன் லைஃப் லீட் பண்ண முடியாது. அவ்வளவு பாத்திர குமிஞ்சு போச்சு, வீடு கூட்டலாம், அப்புறம் யார் பண்ணுவா? எமர்ஜென்சிக்கு எடுத்துக்கோங்க நீங்க. அப்ப எங்களோட ரொட்டீன் லைஃப் எங்களுக்கு பாதிக்கும்ல. லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கரெக்ட் மூதேவி? எதுக்கு லீவ்? மந்த்லி உங்களுக்கு கம்பல்சரி லீவ் கொடுக்கணும் அப்படினா உங்க வீட்டு வேலையை ஒரு நாள் உங்களால பண்ண முடியல, மாசம் ஃபுல்லா நாங்க செய்றோம். எங்க சண்டே லீவ் கேட்டு தான் வேலைக்கு வருவோம். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். சாணிய வாரி உன் மூஞ்சில தான் பூசணும். சண்டே லீவோட தான் வேலைக்கு போறதனால எங்களால பண்ண முடியல. அந்த வேலைக்கு போறோம். நீங்க வேலைக்கு போறதுனால இவங்கள வந்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க, சரிதான். ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க வந்துக்கணும். ஆனா நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போற மாதிரி அவங்களும் உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர்றாங்க. அவங்களும் சும்மா இல்ல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் லீவ் தராங்க. அப்ப அவங்க எங்களுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் தராங்க. கொடுக்கலாமே, அவ்வளவுதான் கேக்குறாங்க. நோ லீவ். ஐ அம் சாரி.
நான் வேலையை ரிசைன் பண்றேன். என் கணக்கு வழக்க பத்தி செட்டில் பண்ணுங்க. லீவுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். எதுக்கு போய் சொல்லணும்? எதுக்கு போய் சொல்லணும்? எதுக்கு போய் சொல்லணும்? நான் தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எடுங்க. நீ அடிவாங்கி சாப்பிடுற மரியாதையா கூட்டி போயிரு. புரியுதா? கேக்குறீங்க, உண்மையை கேக்குறோம். போய் சொல்லி எதுக்கு கேட்கணும்? அப்புறம் என்னன்னு சொல்லி கேப்பீங்க? எதுக்கு போய் சொல்லணும்? ரீசன் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி ரொம்ப சட்ட பேசுறீங்க. வீட்ல இருக்க மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. நீங்க சம்பளம் தரீங்க, நாங்க வேலை செய்றோம். சரி. உங்க ஆபீஸ்ல நீங்க எப்படி ரீசன் சொல்லி வேலை செய்றீங்களோ அதே மாதிரி எங்க ஓனருக்கு நாங்க ரீசன் சொல்லி இல்லனா. இது என்ன தலைப்பு செய்தியா? திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. உடம்பு சரியில்லைனா எனக்கு ஒரு லீவ் நாள் இல்ல ஒரு நாள் லீவ் வேணும்னு சொல்லி போய் சொல்லணும். ஐயய்ய பேசவே விட மாட்டீங்க, பேசாம இருக்க மாட்டீங்க. என்ன நீங்க? எனக்கு வீக்ல ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு தான் கேக்குறோம். உடம்பு சரியில்லை போய் சொல்லி ஏன் லீவ் கேட்கணும்? அந்த கண்டிஷன்ல நீங்க வேணா அப்புறம் ஏன் நீங்க வீட்டு வேலைக்கு வரீங்க? பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி குடுத்துட்டியே. இப்படி பேசுனீங்கன்னா ஒருத்தரும் வர மாட்டாங்க. எங்களோட பர்டனை குறைக்கிறதுக்கான தான் நாங்க எங்களோட மிஷன் லைஃப் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம்கான தான் உங்களை போடுறது. என்ன வளர்த்த? கை வண்டி இருக்கியா, வண்டி தள்ளியா, ரிச்சா ஓட்டியா, மூட்டை தூக்குனியா, என்னடி வளர்த்த? ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க, லீவே இல்லாத வேலை. ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. எமர்ஜென்சிக்கு லீவு தருவோம், யாரா செத்து போயிட்டா லீவு தருவோம், இல்ல நீ சாக கடந்தா லீவு தருவோம். நக்கல்யா அவனுக்கு. இந்த உலகத்துல நிறைய வேலைகள் இருக்கு. இந்த வேலைகள்ல லீவே இல்லாத ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது என்ன வேலைன்னு சொல்லுங்க. இவனை விட்டு விடுங்கள், அவனிடத்தில் கேட்போம். அடே அங்கிருப்பவனே, உனக்கு தெரியுமா? இன்னைக்கு கார்ப்பரேட் உலகம்னு கொடூரம்னு பேசுறோம்ல, அந்த கார்ப்பரேட்டே கணக்கில் எடுத்துக்கங்க. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு லீவ் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உலகத்துல எங்கேயுமே அப்படி ஒரு நிறுவனமே இல்ல. தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல வேலை பார்க்குற ஒருத்தருக்கு ஒரு நாள் கூட லீவு கிடையாதுங்கிறது என்ன நியாயம்? மகாநாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீருவோம். கிடையாதுன்னு நான் சொல்லவே இல்லம்மா, இல்லை. அவங்களுக்கு வந்து சரி 30 நாள் வராங்க, ஒரு நாள் அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். அப்ப வந்து அவங்க வந்து சொல்லணும். என்னது? ஏன் லீவ் லெட்டர் 2 days லீவ் வேணும். எதுக்கு? என் பர்சனல் மேட்டர். அம்மா நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கம்மா. ஏற்கனவே இந்த சிஸ்டம்ல லீவே இல்லங்கிறதே உங்களுக்கு தோணலையே. பார் குமார், உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? 30 நாள் வேலை பார்க்கணும், முடியாம போனா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க லீவ் கொடுப்பேங்கிறீங்க. ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட அது நடக்காது. உங்க பரபர கொடுமை எல்லாம் புடிஞ்சு போச்சு. பழைய நினைப்புல மஞ்சா குடிக்காதீங்க. இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம். ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க? அப்படின்னா தீண்டத்தகாதவா ஆயிட்டோம். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. பின்னாடி பக்கம் தட்டு இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு உனக்கு பசிச்சுதானே எங்களை கேட்காத, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. தட்டு வந்து பின்னாடி இருக்கு. பின்னாடி இருக்கிற தட்டு எடுத்து பார்த்தா ஃபுல்லா உடைஞ்சு இருக்கு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அவங்க தொட்டு எடுத்து சாப்பிட்ட தட்டுல நான் எப்படி சாப்பிடுறதுன்னு உங்களுக்கு கூச்சம் இருக்குன்னா நம்ம படிச்சு புண்ணியம் இல்ல. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எந்துக்கு வந்துருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தாயங்க டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் அரணியான கண்டன்ல மீட் பண்ணலாம். பை பாய். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.